யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி. இவன் ஒரு ஸ்கேமு. இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கடா அடிக்கலாம். இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலவன் எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்கன்னு வந்து சொல்றீங்க. இது வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். எவ்வளோ வன்மம் இல்லை. சரி ஓகே, நானும் வந்து இந்த 2 நாளா சரி ஓகே இது இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டின்னு எக்ஸஸாக ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. அதில் எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க, எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க, எவ்வளோ உதவி பண்ணுச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை. இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி. அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்றாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேர் பொழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல. அது இல்லாமல் எவ்வளோ பசங்க வந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறது இல்லை. ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கினே எக்ஸ்போஸ்டு முகத்திரை கிழிஞ்சது, அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி, அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? ஏங்க நான் ஈவென்ட் போறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இதுலயும் வந்து இவருக்கு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும் தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன். அதுலயும் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே, இவ்வளவு காசு வேணுமே? ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவானன் ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன். அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு இவ்வளவு காசு கிடைக்குது? ஏங்க இதே நான் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டியிருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது. இப்போ கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா, சரி ஓகே நேற்று இது முடிஞ்சிடும் நினைச்சேன். பட் இல்ல, இது வந்து முடிகிற மாதிரியே இல்ல. ஸோ அதனால தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல. இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா, இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ இப்பெல்லாம் பண்ண இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின்வாங்கிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்ச உதவி, ஏன்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு. அதுலயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான். நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன். இன்ஸ்டாகிராம்ல போட்ட காசு கிடையாது. யூடியூப் சேனல் வச்சிருந்தா தான் காசு. என் யூடியூப் சேனல் கிடையாது. ஆனா என்னை பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டு தான் ஒரு சிலர் காசு சம்பாதிச்சு